السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், துஹாவுடைய நேரம். துஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை 5 தடவைகள் ஓதினாலே போதும், அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும். அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவை நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதி அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். துஹாவுடைய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம். வறுமையை நீக்கக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்திலே நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் செயற்படுத்தி தருவான். யார் துஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் துஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை நாம் 5 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். தொழுகையில் கூட இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் தான் தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறா. ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் சூரா ஃபாத்திஹாவை 4 முறை ஓதி 5வது முறையாக ஓத ஆரம்பித்ததும் வானவர் ஒருவர் குரல் கொடுத்து, இறைவன் உன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றான், உன் பிரார்த்தனையை அவனிடம் கேட்டு நிறைவேற்றிக்கொள் என்று கூறுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் 4 தடவை ஓதி 5வது தடவை ஓதியதும் ஒரு மலக்குமார் வந்து நமக்காக ஒரு நற்செய்தியை கூறுகிறார்கள். அதாவது, உங்களுடைய பிரார்த்தனையை உங்களை அல்லாஹ் எதிர்நோக்கியுள்ளான், உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு மலக்கு நமக்காக ஒரு நற்செய்தியை கூறுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவை நாம் 5 தடவைகள் ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம்.